பெண்கள் மட்டும் பார்க்கவும் டைட்டில் போட்டாலும் ஆண்கள் தான் இப்போ இந்த வீடியோவை அதிகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதாங்க ஆண்களோட இயற்கையான குணம். பெண்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுன்னு நினைப்பாங்க. இதில் அன்பும் சரி அந்தரங்கும் சரி ரெண்டுத்துலையுமே அப்டேட்டாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஒவ்வொரு ஆணோட வாட்ஸ்அப்லையும் செக்ஸ் நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு குரூப் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த குரூப்பில் எட்டி பார்த்துட்டு வந்துருவாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கில் கேவலமாக கவுண்ட் போடுறதுக்கு கண்ட பேஜை லைக் பண்ணுறதுக்கு நிறைய ஆண்கள் ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இது தவிர டெய்லி போஸ்டரில் நியூஸ் பேப்பரில் டிவியில் அரையங்கரமாக இருக்கிற நடிகைகளை வாயை புலந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி எதுலையாவது டெய்லி செக்ஸில் ஊறி போய் இருக்கிறதான் ஆண்கள். இப்படி டிஸ்பிளேல தெரியிற பொண்ணுங்களையே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறவங்க முன்னாடி லைவ் ஷோ காட்டுற மாதிரி அரையும் குறையுமா தெரிஞ்சா அவங்களுக்கு ஜாக் பாட் அடிச்ச மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் லெகின்ஸ்னு ஒரு கண்ட்ராய்வான ட்ரெஸ் இருக்குது. அதை டைட்டாக போட்டுட்டு டாப்ஸையும் இடுப்புக்கு மேலே தான் போடுறாங்க. துப்பட்டான்னு ஒன்று இப்போ போடுறதே கிடையாது. இருக்குதா என்னன்னே தெரியல. இதில் ஸ்கின் டோனில் லெகின்ஸ் போட்டால் 10 தூரத்தில் பார்க்கும்போது இடுப்பு கீழே எதையுமே போடாத மாதிரி கண்ட்ராவியாக இருக்கும். அப்போ அவங்களை யாராவது குடுகுன்னு பார்த்தா அவங்க தான் உலகத்திலே ரொம்ப பேட் பர்சனம். இதுக்கு ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அதாவது செக்ஸுங்கிறது ட்ரெஸ்ஸில் இல்லையா, அப்படி பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்குதான். அப்படி சொல்கிறவங்க கண்ணில் மிளகாப்பொடியை தூவி விட்டு எரிச்சிருங்கிறது மிளகாப்பொடியில் இல்லை, உங்க கண்ணில் தான் இருக்குன்னு ஒரு டெமோ காமிச்சா தான் திருந்துவாங்க. காலமாக மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தெரிகிற வெளிநாட்டு பெண்களையே அந்த நாட்டு ஆண்கள் வெறிச்சு தான் பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு நீங்கள் மாடர்ன் கேளாக மாறினா நம்ம ஊர் பசங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? உண்மையில ஒரு பொண்ணை நியூடா பார்க்கறத விட அரையுங்கரமா டைட்டான ட்ரெஸ்ல பார்க்கறதா ஒரு ஆணுக்கு செக்ஸ் உணர்ச்சி அதிகமாக தூண்டும். இந்த உணர்ச்சி ஆண்கள் கட்டுப்படுத்தணும்னு பெண்கள் நினைப்பாங்க. ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. பெண்களுக்கு அடையாளம் மாதவிடாய்னா ஆண்களுக்கு அடையாளம் காம உணர்ச்சி அடிக்கடி தூண்டப்படுறது. ரெண்டையுமே கட்டுப்படுத்த சொல்றது இயற்கைக்கு மாறான விஷயம். இல்ல இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு பொண்ணுங்களை எப்படி பார்த்தாலும் ஒன்றுமே தோணாது, இஸ் வெரி குட் பாய் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல அவனை நல்ல டாக்டரை போய் செக் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்டா தெரிஞ்ச பையன் ஒருவேளை இம்பார்ட்டன்ட் பையனா கூட இருக்கலாம். இவ்வளவு கொடூரமானவங்களா ஆண்கள்? உங்களுக்கு அம்மா அக்கா தங்கச்சி இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்பவுமே ரெடியா வச்சிருக்கீங்க. ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் அம்மாவோ அக்காவோ அவங்க பக்கத்தில் நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலோ மாடர்ன் ட்ரெஸ்ல தெரிஞ்சாலோ அவங்களுக்கு அவங்கள பார்க்க தோணாது. இது இயற்கையான விஷயம். ஆனால் காதலியோ மனைவியோ தெரியாத பொண்ணோ பக்கத்தில் அப்படி நின்னாங்கன்னா கண்ணை உருட்டியாவது பார்ப்பாங்க. இதுவும் இயற்கையான விஷயம் தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாய் கடிக்க வந்தால் கல்லை வச்சு அடிக்கிறோம், நாய்க்குட்டியை பார்த்தா தூக்கி வச்சு கொஞ்சம். இந்த மாதிரி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான அறிவு இருக்கும். இதனால இந்த மட்டமான கேள்வியை யார்கிட்டையும் இனிமேல் கேட்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் உங்களை அக்கா தங்கச்சியா பார்ப்பாங்க. எல்லாருமே உங்களை அக்கா தங்கச்சியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனே இருக்காது. கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, எப்படியும் மேல் சட்டை போடாம பசங்க ரோட்ல போற மாதிரி பெண்களால எப்பவுமே போக முடியாது. அப்படின்னா பெண்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னா எல்லா ஆண்களும் கேட்டுக்கிறது. அதுக்காக ரேப் பண்றவங்க கொடூர வக்கரபத்தி இருக்கவங்க நான் சப்போர்ட் பண்ணி பேசல. வெகுளியா இருக்கிற ஆண்களையும் விவகாரமான ஆண்களா மாத்திராதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இளைமறை காயா இருக்கிற சில யதார்த்தமான உண்மைகளை தைரியமா நான் டீசெண்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை சொல்றதுனால நான் கெட்ட பையனும் கிடையாது, இந்த வீடியோவை ஷேர் பண்ற ஆண்களும் கெட்ட ஆண்களும் கிடையாது.